நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? ரூஃப் காங்கிரீட் போடுறப்ப சிசிடிவி கேமரா வேற எக்ஸாக்டா எங்க விடுன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்க கரெக்டா இதை பண்ணலன்னா தப்பான இடத்துல கேமரா பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஃபேஸோ நம்பர் பிளேட்டோ ரிஜிஸ்டர் ஆகாம போற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு திருட்டு நடந்தா கூட எந்த எவிடன்ஸுமே கிடைக்காம போற ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு டூப்ளெக்ஸ் ஷீட்ல 7 இடத்துல கேமரா முக்கியம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட் கேமரா. இந்த கேமரா இருந்ததுன்னா உங்க வீட்டு வாசல்ல வந்து யாரும் பிரச்சனை பண்றதுக்கே யோசிப்பாங்க. அப்படியே பண்ணாலும் அவங்க பேசினது ஆடியோ எவிடன்ஸோட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயார். அடுத்து பாத்தீங்கன்னா வாசக்கால் கிட்ட இருக்க கேமரா. இது நம்ம டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி வெளியில யார் இருக்காங்கன்னு பாக்குறதுக்கும் உங்க பார்க்கிங்ல இருக்கிற வண்டிகளை பாதுகாக்கிறதுக்கும் உதவும். அடுத்து பாத்தீங்கன்னா கொள்ளடோர் கேமரா. முக்காசி வழக்குல திருடங்க பேக் டோர் உடைச்சு தான் திருடுறாங்க. அப்ப கொள்ளடோர் கிட்ட திருட அப்ரோச் பண்றப்ப அலாரம் அடிச்சு திருடனை விரட்டி விடுறதுக்கு இந்த கேமரா ரொம்ப உதவும். அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் இதுல உங்க ஏசி அவுட்டோர் யூனிட் திருடுவ வாய்ப்பு இருக்கு. பிளஸ் உங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு அது மூலமா பீரோ புல்லிங் பண்ணி திருடவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பால்கனி கேமரா. உங்க வீட்டு வாசல்ல ஒரு லாரி நிறுத்தி அது மேலே ஏறி உங்க பால்கனிக்கு வந்து உங்க பால்கனி டோரை உடைச்சு உங்க வீட்டுக்குள்ள போய் பொருட்களையும் திருட முடியும். அதனால கண்டிப்பா பால்கனில கேமரா போடுங்க. அதனால பால்கனில மிஸ் பண்ணாம சிசிடிவி கேமராக்கு ஒரு பைப் விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடி கேமரா. ஏதோ ஒரு வீட்டு மாடியில ஏற திருடன் ஜம்ப் பண்ணி உங்க வீட்டு மாடிக்கே வந்துட முடியும். அப்படி உங்க மொட்டை மாடி டோரை திறந்தானா உங்க ஹாலுக்கே வந்துட முடியும். அப்ப மொட்டை மாடியில கேமரா போறது இம்பார்ட்டன்ட். இதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. கீழே இருக்க ஆரோவை தட்டி பார்த்துக்குங்க.